ஓகே சார். கடைசியாக அந்த ஒரு திரைத்துறையில் நீங்கள் அவரோட அனுபவங்கள் மற்றும் அவரோட குணநலங்களை பற்றி சொன்னீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நடிக்க ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் அந்த தொடக்கத்தில் இருந்தே அந்த ஈகை குணங்குது, அனைவருக்கும் அந்த உணவு அளிக்கிறது தன்மை வந்து எல்லாருமே சொன்னாங்க. அது எப்படி அவருக்கு அந்த பண்பு? இப்ப நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவர்கிட்ட அந்த பழக்கம்லாம் இல்ல. அது ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே ராஜாபாத் செட்ல ஒரு நாளைக்கு 300 பேர் சாப்பிடுவாங்க. வளர்ந்து வர்ற நேரத்துல எங்கேயுமே நாங்க 2-5-6 படம் நடிச்சவரோட அவரெல்லாம் யாருன்னு ஏற்றத்தாழ்வு இருக்காரு, கூப்பிட்டு வச்சு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த வானத்தை போலையில சொல்லிக்கிட்டாரு, அண்ணே ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்ப நான் சொன்னேன், சும்மா அதிமுகவுல தொடர்பு வச்சு கூட்டணியா சேர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரம் அரசியல் அதெல்லாம் வேண்டானே, நம்மளே தனியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் சும்மா ஜாலியா. அப்ப சோத்ராஜ் ஒரு மேக்கப்பெண்ணோட பக்கத்துல இருப்பாரு. அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ளவரு, நல்ல போர்க்குணம் உள்ளவரு. அவருக்கு தப்பு செஞ்சா கோபம் வந்துடும், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. உதவி செய்யறதுலயும் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. யாரும் அவருக்கு நிகர் அல்ல. புரட்சி தலைவருக்கு பின்னாலே ஒரு சிறந்த காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் பாடுபட்டு பணத்தை சம்பாதித்து அள்ளி வழங்குகின்ற வள்ளல் தன்மை உள்ளவர் கேப்டன் அவர்கள். அதனாலே அவரது குடும்பம் மேல்மேலும் செலுத்துவாங்க. அவருடைய ஆசை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்கும், மக்களுக்கு இருக்கும், தொண்டர்களுக்கு இருக்கும், ரசிகர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இனிமேல் அப்படிப்பட்ட தலைவரை, அப்படிப்பட்ட நடிகரை இனிமே நம்ம காவல்துறை வேஷம்லாம் போட்டார்னா காவல்துறையில உள்ளவர்கள் எல்லாம் அவருடைய வசனங்களை, அவருடைய உடைகளை, மிடுக்கான தோற்றத்தோடு இப்படித்தான் ஒவ்வொரு அதிகாரியும் இருக்க வேண்டும், அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டும், எங்கிருந்து அழுத்தம் வந்தாலும் நியாயத்துக்கு பாடுபட வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகள் வழங்குவதை போல இருக்கும் அவருடைய படங்கள். இயல்பாவே அவருக்கு அந்த திரைப்படங்கள்ல ஃபுல்லாவே அந்த ஒரு எளிய மக்கள் அவருடைய படங்களை பார்த்து நிறைய பேர் தன்னை மாற்றிக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனா அவர் ஒரு சிறந்த நாட்டுப்பற்று மிக்கவர். அவர் எப்பவுமே நாட்டுப்பற்று ஜாஸ்தி. இந்தியாவே நம்ம அவர் வீடு மாதிரி, நம்ம இந்தியாவே நம்ம நாடு, நம்ம வீடு, நம்ம அண்ணன் தம்பி அப்படி நினைப்பார். அப்படிப்பட்ட சிறந்த நாட்டுப்பற்றுள்ள ஒரு தேசிய தலைவரை இருந்து விட்டார். அவர் காலத்துல ஒரு தேசிய தலைவரா இருந்தாருன்னா அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். நல்ல நடிகர். வட இந்தியாவில பிறந்ததுனா பெரிய அளவுல அந்த மாதிரி தேசப்பற்று மிக்க அவருடைய. ஆமா, வட இந்தியாவில தான் பெரிய ஆளுங்க அவரு. ஆமா ஆமா, அவர் பிரதமரா கூட இருப்பாரு. அப்படி ஆளு எப்பவுமே வாரி வழங்குகின்ற தன்மை உள்ளவங்க தலைவர் வரணும். கட்சியெல்லாம் தலைவரா வந்து என்ன பண்ண போறீங்க? அது உண்மைதான், கையில காசு. எல்லாரும் அரசியலுக்கு வருவாங்க, ஆனா 5 காசு கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ஆனா இவர் அப்படி இல்லையே. இவர் தொண்டர்களுக்கு தான் செலவழிச்சாரு. சாமானியங்களும் பெரிய பதவிக்கும் கொண்டு வந்தாரு. இவருக்கு ஈக்குவலா யாரையும் பேச முடியாது. அரசியல் அவர் விஜயகாந்த் தான், அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு ஈக்குவலாவெல்லாம் அவரை சொல்ல முடியாது. இவர் எல்லாரையும் விட ஒருபடி இறக்க குணத்திலே, தொண்டு செய்வதிலே, ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்காக உழைப்பதிலே, அவருக்கு உதவி செய்வதிலே, ஓடோடி சென்று உதவி செய்வதிலே எல்லா வகையிலையும் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் தான். அவர் ஆன்மா சாந்தி அடையணும், அவ்வளவு. நன்றி சார். அவரோட பல்வேறு விதமான அந்த கொஞ்ச நாள் இருந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லது. அதுக்கு நமக்கு கொடுப்பனை இல்லை. உண்மைதான் சார். அவர் ஆனா அந்த உடல்நல குறைவு மட்டும் இல்லைன்னா 70 வயசு பெரிய ஒரு வயசு ஒன்றும் இல்லை. அவர் இருந்திருந்தா இப்ப அரசியல்ல ஒரு சூப்பரா இருக்குங்க. அது உண்மைதான். அவர் ஒரு ஆள் ஊழல் இருந்து நினைச்சு பாருங்க. இல்ல இந்த 3வது பெரிய கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே போற இவர் தானே 3வது பெருசா வந்தார். மத்தவங்க எல்லாம் வரதுக்கு ஆமா வந்துட்டார்ல. எப்படியோ பெரிய பெரிய ஆள்லாம் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு எத்தனையோ நடிகர் தெரிஞ்சா பயந்து ஓடிட்டாங்கல்ல. ஆமா ஆமா, இவர் தானே துணிச்சலா வந்து எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. அவங்க இருக்கும்போதே கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இருக்கும்போது பெரிய பெரிய ஆறு ஜெயலலிதா அம்மா அவங்க தலைவர் இருக்கிறப்ப, அவங்க கலைஞர் இந்த பக்கம் இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் எடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சியில எதிர்கட்சி தலைவரா வர்றாருன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கொஞ்சம் தூரம் தானே இருந்துச்சு. அதான் அடுத்தால சிஎம் தான் அந்த இதுல இருந்தாரு அவரு. ஆமா ஆமா, அப்படிப்பட்ட தலைவரை இன்னைக்கு மக்கள் இழந்துட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு இறைவனடி சேரனுடைய ஆன்மா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் உடல்நல குறைவு கொஞ்சம் ஏற்பட்டது இடையில. இல்லன்னா கொஞ்ச நாள் உடல்நல குறைவு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க. உழைப்பாளி, நல்ல உடம்பு, எப்படிப்பட்ட துணிச்சல்காரர், கம்பீர குரல். அவருக்கெல்லாம் உடல்நல குறைவு எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் விதி, நம்ம தமிழ்நாட்டோட விதி பொழுது. அதான் ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா போச்சு, ஒரு அதிர்ச்சியாவும் இருக்கு. அவர் உடம்புலாம் சாதாரண உடம்பாங்க. எத்தனை உழைப்பாளி, ராத்திரி போயெல்லாம் உழைக்கிறவரு. நல்ல அது என்னமோ இந்த 2023 நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர், பெரிய நடிகர் எல்லாம் சனி பகவான் கும்பத்துக்கு வர்றவர்கள் எல்லாரையும் கொண்டு விட்டாருன்னா வேதனை. உண்மைதான். அந்த ஆண்டுல நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். அதுல கடைசியா இந்த ஆண்டு முடியதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பேரு. அது சனி வந்து மகர கும்பத்துக்கு வரும்போது அது நெருப்பு கிரகம்.
அதனால உலக லெவல்ல பாருங்க, எங்க பார்த்தாலும் போட்டி, நெருப்பு பொறி. உக்ரைனா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், நெருப்பு பறந்துகிட்டு இருக்கு பாருங்க. தண்ணியில மூழ்கி விட்டுருச்சு தென் மாவட்டத்தை. ஆமா ஆமா. அதாவது இந்த கிறிஸ்டின்ல தான் சொல்லுவார்கள் அந்த பாதிரியார்கள்லாம், ஆயத்தப்படுங்கள், இயேசு வருகின்ற காலம் ஆயத்தப்படுங்கள். இறைவன் வர்றாருன்னா மொத்த உலகத்தை அழைச்சிட்டு புதுமையான உலகத்தை படைப்பாருன்னு அர்த்தம். அதற்குரிய வரவு மாதிரி தெரியுதா இல்லையா நமக்கு பார்க்கும்போது? உண்மைதான். அந்த இழப்புகளை பாக்குறப்ப யோசிச்சு பாருங்க. உண்மைதான். எல்லாரும் குண்டை தயாரிச்சு மனுஷனுக்காகவே வச்சுக்கிறாங்க. அவனை அழைச்சிக்கிறதுக்கு அவனே கொண்டு சூனியம் வச்சு அவனே குண்டு தயார் பண்றது மனுஷன் தான். உண்மை உண்மை. ஒரு நாளைக்கு எல்லா மனுஷனுக்கும் வரும், குண்டை போட்டு உலகத்தை அழைச்சு விட்டு தண்ணி நம்ம தலைக்கு மேல போயிடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் புதுமையான உலகம் படைப்பாங்க. இறைவன் தான் அவருக்கு அவர் விளையாட்டு. நிறைய உயிர்களை பிறகு கடவுளுக்கு போய் இறக்குறது, உயிரிழக்குறது அவருக்கு கவலை இல்லை. அவர் ஒரு மனிதனை படைச்சு, நீ கடமை தவறாம இருந்தாய்னா 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த உலகத்துல நிறைய படைச்சிருக்கேன், அதெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு நல்ல ஆளா சேருங்கிறத கடவுளுடைய கட்டளை. நம்ம செய்யற தப்புக்கு நம்மளை தண்டனை நினைச்சா அவருக்கு பொறுப்பு கிடையாது. நீங்க இந்த ராஜா பாதர் கால சொல்றீங்களா சார்? ஒரு 300 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. என்ன ராஜா பாதர் கால்னா என்னது? அது அரங்கம்மா? ராஜா பாதர் ஸ்ட்ரீட், அதுக்கு பேரு ஸ்ட்ரீட். அந்த அவருக்கு ஸ்ட்ரீட் அது அந்த டி நகர்ல ராஜா பாதர் ஸ்ட்ரீட்னு பேரு. பக்கத்துல போனீங்கன்னா பாண்டி பிச்சாருக்கு பின்னாடி வரும். சரி சரி. எப்ப பார்த்தாலும் வாய்ப்பு தேடி வாய்ப்பு கிட்டாதவர்கள், பூரா நடிகர்கள், டைரக்டர், இளம் இயக்குனர்கள் எல்லாரும் அங்க மத்தியான சாப்பாடு கன்ஃபார்மா உண்டு. ஏனோ தானோலாம் கிடையாது. கூட்டு பொரியல், ரசம், மோர், அப்பளம், பாயாசம். ஓ, அந்த அங்க ஒரு வீடு இருந்தது. அவர் வீடு இருந்தது அப்போ அங்க இருந்தது. ஆபீஸ் மாதிரி பெருசு. இப்ராஹிம் தான் அதுக்கு பொறுப்பு. ஓ, இப்ராஹிம். சரி சரி சரி. அப்படி வள்ளல் தன்மை உள்ளவர், வள்ளல் குணம் உள்ளவர் தாங்க. அந்த வாய்ப்பு தேடி வருவாங்க யாராலும் அந்த ராஜா பாதர் ஸ்ட்ரீட் போயிருப்பாங்க. யாரா இருந்தாலும் போய் யாரையும் கேட்க வேண்டாம், கையை கழுவிட்டு போய் இலைய போட்டுருப்பா, உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓஹோ. நீ தெரிஞ்சவன் தெரியாதாலும் நீ யாரு, நீ என்ன 2 நாளா தொடர்ந்து சாப்பிடுறியா, அதெல்லாம் அங்க கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறது சாப்பிட வேண்டியதான். ஓ, பரவாயில்லையா? எந்த நடிகராக இருந்திருக்காங்க? ஒரு 10 வருஷம் இருக்குமா அது நடந்து? 20 வருஷம். 20 வருஷம் முன்னால. 15 வருஷம். புரட்சி தலைவரை தவிர, விஜயகாந்தை தவிர வேற எந்த நடிகரா இருக்காங்களா? ஒருவேளை கூப்பிட்டு சாப்பாடா இருக்கா போட்டிருக்காங்களா? கோடி கோடியா சம்பளம் வாங்கிருக்காங்க. பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் பாவிகள். அதாவது பணத்தை சேர்த்து எவன் பெட்டிக்குள்ள வச்சு அழகு பார்க்கிறானோ அவனுக்கு நரகம் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப விஜயகாந்த் அங்க தேவலோக சமாச்சாரத்துல அவருக்கு சேர் உண்டு. அவங்க தேவலோகத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு நிச்சயமாக ஆன்மீக ரீதியா சொல்றேன், அவருக்கு ஒரு அருமையான பொன்னால் அமைந்த ஆசனம் உண்டு. அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காங்க. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல மட்டும் இல்ல, அந்த சாலிகிராம வீட்டுல இப்ப கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே அவர் போற இடம் ஷூட்டிங் போனா அங்க பிரச்சனை, எங்க போறானோ என்னென்ன பிரச்சனை, மக்கள் தான் நிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன, அம்மா பையனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்த்தாச்சா, சரி இந்த பத்திரிக்கை கொண்டா சொல்லி பணத்தை கூடியா, உனக்கு நான் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, ஆம்பளை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கடன் கேட்டேன் கொடுக்கல, எவ்வளவு ஆகும், ஒரு 50,000 ரூபாய் கூடியா. இப்படி யாருங்க கொடுத்தா? சரி சரி. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் அதனால தானங்க இவ்வளவு பேரும் அழுகுறாங்க. ஆமா, உண்மைதான் உண்மைதான். வேதனைப்படுறாங்க. வேற என்ன போதில்ல இல்ல, அதுவும் அந்த உங்களோட நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.